Hey foodies, welcome to Livelovelaughrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற சூப்பரான ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய காளான் குருமா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இதை நீங்கள் காளான் உருளைக்கிழங்கை வச்சு நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் காளானை வச்சு பண்ணாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா வெறும் உருளைக்கிழங்கை போட்டு பண்ணாலும் இது டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த குருமா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். அது நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர்கார்ன்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாமே பொரிய விட்டுறலாம். ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இது எதுவும் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே இதை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு நார்மலான சைஸில் இருக்கக்கூடிய தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் பண்ணணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை நல்லா ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு சூப்பர் சாஃப்ட் அண்ட் மஷியாக வந்துடும். அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சிக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடியாக இல்லை அப்படின்னா ஒரு ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் நல்லா வாசனை சேர்க்கறது, அதுதான் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி ஒரு பிங்க் கலரில் டேர்ன் ஆகணும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல்லும் போகணும். அந்த அளவுக்கு இதை சாட்டே பண்ணதுக்கப்புறமா அகெயின் நம்ம ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நம்மளுக்கு நல்ல கலர் தரும், அதனால தான் ஆட் பண்ணுறோம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மஷியாக குக் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போது இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அதாவது சாம்பார் பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் இந்த சாம்பார் பவுடர் தான் டேஸ்ட்டே தர்றது. இன்கேஸ் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா அது எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம காளான் ஆட் பண்ணிக்கணும். காளானை ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாதீங்க. ஏன்ட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணும்போது காளான் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அதனால் ஒரு காளானை 2-3 மட்டும் கட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கு மிக்ஸி ஜார் அலசிட்டு அதோட தண்ணியவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக நீங்கள் ஊற்றிட்டிங்கனாலும் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். காளான் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குலாம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் அளவாக பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு விசிலுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணாலே இதில் இருக்கிற உருளைக்கிழங்கு, காளான் இது எல்லாமே நல்லா வெந்துடும்.
இன்கேஸ் உங்ககிட்ட காளான் இல்லை அப்படின்னா வெறும் உருளைக்கிழங்கை வச்சு மட்டும் இந்த கிரேவியை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை வந்து உருளைக்கிழங்கு இல்லாமல் வெறும் காளான் மட்டுமே போட்டு பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி பண்ணாலும் இந்த குழம்பு வந்து நல்லா நம்ம கறி குழம்பு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பயங்கரமாக இதை நீங்கள் லைக் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, ஏற்கனவே இந்த குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. நீங்கள் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே வாசனை அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.